உறவுகளே, சிவனும் பார்வதியுமே ஹரித்துவாரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி கேட்குறாங்க சிவன்கிட்ட, இந்த தண்ணியில் குளித்தா பாவம் போகும்னு சொல்கிறீங்களே, இத்தனை மக்கள் குளிச்சுட்டு தான் போகிறாங்க தண்ணியில் குளிச்சுட்டு, ஆனால் அவங்களுக்கு எந்த பாவம் தீரல, கஷ்டம்தான் பட்டுட்ருக்குறாங்கன்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க. அதுக்கு பரமசிவன் சொல்கிறாங்க, நீ நாளைக்கு பாரு, இன்னைக்கு விட்டுரு, நாளைக்கு பாருன்னு சொல்லி அடுத்த நாள் அவர் ஒரு வயோதிகனாக வேஷம் போட்டுட்டு சேத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாரு. பார்வதியை கிளவியாக வேஷம் போட்டு அங்கே உட்கார வச்சிட்றாங்க. வர்றவங்க போகிறவங்ககிட்டலாம் எங்கள் வீட்டுக்காரரை காப்பாற்றுங்க, எங்கள் வீட்டுக்காரரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கு பார்க்குறவங்கெல்லாம் போய் பார்க்க போகும்போது பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஈசன் முதலே சொல்லி வச்சுருக்கிறாரு என்னென்னா, எந்த பாவம் செய்யாதவங்க தான் என்னோடய கணவரை தொடணும், என்னோடய கணவர் ரொம்ப 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 ஒழுக்கமானவர், அதனால் அவர் நீங்கள் பாவம் செய்யாதவங்க தான் காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லோரும் பயந்து போயிடுறாங்க. ஒரே ஒருத்தன் முன் நான் காப்பாற்றுறேன்னு உள்ளே இறங்குறான். உள்ளே இறங்கி காப்பாற்றும் போது பார்வதி கேட்குறாங்க, எப்படி நீ பாவம் செய்யலைன்னு சொல்கிற அப்படின்னு. நான் இப்போ தண்ணியில் குதித்து தானே எடுக்கிறேன், தண்ணியில் குதித்தா பாவம் தீர்ந்துருமில்லன்னு சொன்னானா. பார்த்திங்களா, முயற்சி திருவினையாக்கும். அவனோட மூளை எப்படி வேலை செஞ்சுருக்குது பார்த்திங்களா. உடனே ஈசனும் பார்வதியும் 2 பேரும் அவங்களுக்கு திருக்காட்சி கொடுத்து அவருக்கு வேணுங்கிற செல்வத்தை கொடுத்தாங்களாம். கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ண தெரிஞ்சங்காட்டி அவன் வசதியாயிட்டான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.